ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களை சீண்டும் விதமாக தற்போதைய இந்திய தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் ஒரு கருத்தை தற்போது பேசியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தற்போது தோனி அவர்களை மேலும் சீண்டும் விதமாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தோனி அவர்களுடைய ரசிகர்களையும் இது ட்ரிகர் பண்ணும் விதத்தில் இருப்பதன் காரணத்தினால சமூக வலைத்தளத்தில் கௌதம் கம்பீர் அவர்களுக்கு எதிராக தற்போது பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் துவங்கிருச்சு. இதில் ருத்ராஜ் அவர்கள் தலைமையிலான சிஎஸ்கே அணி மொத்தம் 4 போட்டிகளில் விளையாடிருக்காங்க. இதில் முதல் போட்டியில் மட்டுமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி மும்பை அணிக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க. அடுத்தடுத்து ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ், கடைசியாக பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக தற்போது தோல்வியை தழுவியிருக்காங்க. அதுலேயும் சிஎஸ்கேவுடைய பேட்டிங் ரொம்பவே மோசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் மீதும் சிஎஸ்கே அணி மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. பேட்ஸ்மேன்கள் தற்போது ஜெயிப்பதற்காக விளையாடுவதே கிடையாது, அவங்கக்கிட்ட எந்த ஒரு இன்டென்ட்டுமே இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த நிலைமையில் பழைய விஷயம் ஒன்றை தற்போது நினைவு கூர்ந்து கௌதம் கம்பீர் அவர்கள் தோனி அவர்களை சீண்டும் விதமாக பேசியிருக்காங்க. அதாவது தற்போதைய சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலே மிகவும் ஒரு மோசமான அணியாக தற்போது மாறியிருக்காங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய அணியில் தற்போது மொத்தமாக முதிர்ச்சியான வீரர்கள் மட்டுமே இருக்காங்க. இளம் வீரர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுப்பதே கிடையாது. அதுதான் இந்த அளவுக்கு இவங்க தோல்வியை தழுவுவதற்கு காரணம். பேட்டிங்கில் இளமையான வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்டென்ட்டோடு விளையாடிருப்பாங்க. பல போட்டிகளில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனால் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பை கூட தற்போது நழுவ விட்டுருக்காங்க. இதற்கு தோனி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தோனி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தான் ஏலத்தில் அவங்க பார்த்திங்கன்னா அனுபவமான வீரர்களை மட்டுமே எடுத்தாங்க. அணியில் சில இளம் வீரர்கள் இருந்த போதிலுமே கூட அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுப்பதே கிடையாது. ஆனால் தோனி இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தபோது பார்த்திங்கன்னா எங்களை எல்லாம் அணியில் இருந்து நீக்கினாங்க. அதாவது கௌதம் கம்பீர், சேவாக், சச்சின், டிராவிட் போன்ற வீரர்களை அணியில் இருந்து ஓரங்கட்டியதை குத்தி காட்டி இவங்க பேசியிருக்காங்க. கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்திய அணியில் விளையாடி கொண்டிருக்கும் போது தோனி அவர்கள் கேப்டனாக பதவியேற்றதுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு அணியில் இருந்து சீனியர் வீரர்களை ஓரங்கட்டிட்டாங்க. தோனி அவர்கள் அணியில் இளம் வீரர்களை வைத்து ஒரு வலுவான அணியை கட்டமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அதை தற்போது குத்தி காட்டி பேசியிருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் மற்றும் சேவாக், யுவராஜ் சிங், ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி போன்ற வீரர்கள் அணியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமே தோனி அவர்கள் தான். அப்போது அவங்க சொன்ன காரணம், இளம் வீரர்களை வச்சு அணியை வலிமையாக கட்டமைக்க போகிறேன், எதிர்காலத்திற்கு இது உதவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது சிஎஸ்கே அணியில் மட்டும் இளம் வீரர்கள் பல பேர் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ஏன் வாய்ப்பை கொடுக்காம சீனியர் வீரர்களுக்கு மட்டும் வாய்ப்பை கொடுக்குறீங்க? அணி இந்த ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போதுமே கூட இளம் வீரர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் பண்ணால் ஒரு நியாயம், தற்போது சிஎஸ்கே அணிக்கு அதை நீங்கள் பண்ண மாட்டீங்களா? இந்திய அணிக்கு மட்டும் அப்போது பண்ணதை நீங்கள் நியாயமாக பேசுனீங்க, இப்போயும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா தற்போது தோனி அவர்களுக்கு எதிராக தற்போது கடுமையான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா தற்போது எதிர்ப்பு தெரிவித்து கௌதம் கம்பீர் அவர்களுக்கு எதிராக தோனி அவர்களுடைய ரசிகர்களும் தற்போது சில கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.